ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்த ஓட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான். ஆக டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? முதல் மரியாதை திரைப்படம் நல்லா இல்ல, இந்த படம்லாம் எப்படி ஓடும்னு சொன்ன இசையமைப்பாளர் இளையராஜா சார் எப்படி அந்த திரைப்படத்துக்கு எவர்கிரீன் பாடல்களை கொடுத்தாருன்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் பாடல்கள் எல்லாம் எப்போ பதிவு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? படத்தெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா பாடல்களை பதிவு செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் முதல்ல பதிவு செய்து விட்டு தான் படப்பிடிப்புக்கே போவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாடல் காட்சிகளெல்லாம் எப்படி படமாக்கி இருக்க முடியும்? இளையராஜா முதல் மரியாதை படத்தை பற்றி கருத்து சொன்னது படம் முடிந்து படத்தை பார்த்த பிறகு. அதனால் படம் அவருக்கு பிடிக்காததுக்கும் அந்த படத்துடைய பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் சரியாக குறிப்பிட வேண்டிய விஷயம்னா இன்னொன்று இருக்குது. தனக்கு படம் பிடிக்காத நிலையிலும் அந்த படத்துக்கு மிகச்சிறப்பான பின்னணி இசையை தந்திருந்தார் இளையராஜா. முதல் மரியாதை படத்துடைய வெற்றியிலே இளையராஜாவுடைய பின்னணி இசைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை பற்றி குறிப்பிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். பாலச்சந்தர் சாருக்கு அனந்து மாதிரி, பாரதிராஜா சாருக்கு நீங்க மாதிரி, பாலு மகேந்திரா சாருக்கு வலது கையார்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தருக்கு அனந்து போல பாரதி ராஜாவுக்கு நான் அப்படின்னு ஒப்பிட்டிருப்பது கொஞ்சம் அதீதமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அனந்த அளவுக்கு நான் பாரதி ராஜாவுக்கு இருந்ததாக சொல்ல முடியாது. பட் பாரதி ராஜாவுக்கும் எனக்கும் இருந்த நட்பு என்பது வேறு மாதிரியான நட்பு. இதில் பாலுமகேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் அவருக்கு அனந்துவாக இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அது பாலா, ஒரு காலகட்டத்தில் அது வெற்றிமாறனாக இருந்திருக்கிறது. சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில நீங்களும் தனஞ்சயன் சாரும் விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வசூலை சொல்றதுக்கு தயங்குறதா வலைபேச்சு அந்தனன் சார் உங்க மேல குறை சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சிங்கப்பூர்ல இருந்து ரதீஷ் கேட்டிருக்காங்க. எந்த படத்துடைய வசூலை சொல்றதுலையும் எனக்கும் எந்த தயக்கமும் இல்லை, தனஞ்சயனுக்கும் எந்த தயக்கமும் இல்லை. எந்த படத்துடைய வசூலை சொல்வதாக இருந்தாலும் சரியான தகவலை சொல்ல வேண்டும் என்ற அக்கறை எங்களுக்கு இருக்குது. அதன் காரணமாக தான் வசூலை பற்றி பேச கொஞ்சம் தயங்குறோம். ஏன்னா முதல்ல அதற்கான தரவுகளெல்லாம் நம்ம சேகரிக்கணும். சேகரித்ததுக்கு பின்னால் தான் சரியான தகவல்களை தர முடியும். நடிகை சவுகார் ஜானகி அம்மா இப்போ ஏதாவது திரைப்படத்தில் நடிக்கிறாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சவுகார் ஜானகி இப்போ எந்த திரைப்படத்தில் நடிக்கலை. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு தகவலை பதிவு செய்ய நினைக்கிறேன். சவுகார் ஜானகி அவருடைய வயது இப்போ 93. இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா சார் எந்த ஆண்டுல எந்த திரைப்படத்துல இருந்து நடிக்க ஆரம்பிச்சாரு? அவரை தொடர்ந்து திரைப்படங்கள்ல பார்க்க முடியுமா அல்லது நடிப்புல இருந்து ஓய்வு பெறுறாரான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரதிராஜா முதலாக நடித்ததுன்னா அது நிவாஸ் இயக்கி தயாரித்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில். இப்போதும் பாரதிராஜா திரைப்படங்களில் நடிக்க ஆர்வமாக தான் இருக்கார். அவருடைய உடல்நிலை தான் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. சார், நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது கேட்கிற பாடல் எது அண்ட் சோகமா இருக்கும் பொழுது கேட்கிற பாடல் எது? சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, வருத்தமா இருக்கும் போதும் சரி, பாடல்களை தேர்வு செய்து இந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்லாம் கேட்கறது என்னுடைய வழக்கம் இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் நான் ரேடியோவை ஆன் பண்ணுவேன். அப்போ என்ன பாடல் ஒலிக்கிறதோ அதை கேட்பது தான் என்னுடைய வழக்கம். அர்ச்சனா கல்பாத்தி மேம், ஒரு திரைப்படத்தினுடைய 80% வசூல் ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ரைட்ஸ் இதுலயே படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்துருது. 20% மட்டும் தான் திரையரங்குகள்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இதான் நிதர்சனமான விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருக்கின்ற இந்த விவரங்கள்லாம் இருக்க, அதை பொதுவான விவரங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க நிறுவனத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நிறுவனத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறது சரியான தகவலாக தானே இருக்கும். சார், உங்களுக்கும் பிஆர்ஓ டைமண்ட் பாபு சாருக்கும் இடையே இருக்கிற நட்பை பற்றி சொல்ல முடியுமா? அண்ட் நிக்கில் முருகன் சாருடைய இன்டர்வியூ மாதிரி எப்போ இவருடைய இன்டர்வியூவை சாய்பு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்க முடியும்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. டைமண்ட் பாபு பிஆர்ஓ ஆவதற்கு முன்னாலிருந்து எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். நம்முடைய சாய் சித்ரா நேர்காணலுக்காக அவரை 2 முறை நான் அழைத்தேன். அவர் தான் வரல. வந்தார்னா நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே அவர் இடம்பெறுவார். சார், இந்த புகைப்படத்தில் இருக்கிற திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முழுசா நிறைவடைஞ்சிருச்சா? அண்ட் இந்த திரைப்படம் எப்போ வெளியாகும்னு மார்த்தாண்டம்லேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. ரேஞ்சர் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. மிக விரைவிலே அந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், நீங்க பல ஷூட்டிங்காக பொள்ளாச்சி வந்திருப்பீங்க அண்ட் பொள்ளாச்சியில நிறைய நாள் தங்கி இருந்திருப்பீங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அண்ட் பொள்ளாச்சி எவ்வளவு பிடிக்கும்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. படப்பிடிப்புக்காக மட்டும் இல்லாமல் கதை விவாதங்களுக்காகவும் பொள்ளாச்சிக்கு பல முறை நான் வந்திருக்கேன். பொள்ளாச்சியில் பல இடங்கள் எனக்கு பிடிக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆழியாறு அணையை சொல்ல வேண்டும். சார், எம்ஜிஆர் சாருக்கு டிஎம் சௌந்தரராஜன் சார் முதலா எந்த படத்துல இருந்து பின்னணி பாடினாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டு கிளி படத்துடைய பாடல் பதிவு நடைபெற்ற போது கோரஸ் பாடுவதற்காக அங்கே சேர்ந்திருந்த டிஎம் சௌந்தரராஜன்.
கோரஸ் பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடும்போது கேட்ட தஞ்சை ராமையதாஸ் இவருக்கு மட்டும் தனிப்பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அவர் மிகப்பெரிய பாடகராக வருவார் என்பதை உணர்ந்தார். உணர்ந்ததோடு மட்டும் சும்மா இல்லாமல் கூண்டுக்கிளி படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தாவான விந்தன்கிட்ட போய் அவருக்கு ஒரு தனிப்பாடலை பாடுவதற்கான வாய்ப்பை கொடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் தஞ்சை ராமையதாஸ். அவருடைய கோரிக்கை ஏற்று விந்தன் அந்த படத்திலே பாடுவதற்கான வாய்ப்பை டி.எம். சௌந்தரராஜனுக்கு கொடுத்தார். கூண்டுக்கிளி படத்திற்காக கொஞ்சம் கிளியான பெண்ணை என்ற பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடிய போது அந்த பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த எம்ஜிஆருக்கு கிடைத்தது. அந்த குரலில் ஒரு வசீகரம் இருப்பதை உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் இனி தன்னுடைய திரைப்படங்களில் டி.எம். சௌந்தரராஜனை பின்னணி பாடகராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தார். அதைத் தொடர்ந்து அவர் நடித்த மதுரை வீரன் திரைப்படத்தில் அவருக்கு பாடுவதற்கான வாய்ப்பு அளித்தார். மதுரை வீரன் படத்தில் இடம்பெற்றிருந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற தஞ்சை ராமையதாசனுடைய பாடல்தான் டி.எம். சௌந்தரராஜன் எப்படிப்பட்ட பாடகர் என்பதை இந்த திரையுலகிற்கு உணர்த்திய ஒரு பாடலாக அமைந்தது. அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக டி.எம். சௌந்தரராஜன் எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கிறார் என்றாலும் அதற்கான துவக்க புள்ளின்னா அது மதுரை வீரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் தான். வருஷமெல்லாம் வசந்தம் நல்ல திரைப்படம் தானே, அண்ட் படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி படமா அமைஞ்சுதான்னு வாலஜாபேட்ல இருந்து தீபா கேட்டிருக்காங்க. வருஷமெல்லாம் வசந்தம் நீங்க குறிப்பிட்டிருப்பதை போல நல்லதொரு திரைப்படம் தான். அந்த படம் வெளியான காலகட்டத்திலே அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்தது. ஜெய்சங்கர் சார் அறிமுகப்படுத்தின ஜோசப் தலித்தினுடைய புகைப்படத்தை நேயர்களுக்காக காட்ட முடியுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்திய இயக்குனரான ஜோசப் தலித் படம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிறது, பாருங்க. சார், உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் இடையே இருக்கிற நட்பை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு, அதுல உங்களை மிகவும் கவர்ந்த திரைப்படம்னா எதை சொல்லுவீங்கன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடன் உதவி இயக்குனராக சேர்ந்த காலகட்டத்திலிருந்தே பாக்யராஜ் எனக்கு நல்லா தெரியும். அன்று தொடங்கிய அந்த நட்பு இன்று வரையிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று கூட புகைப்பட கலைஞர் யோகா பாரதி ராஜா பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே நானும் அவரும் கலந்து கொண்டோம். பாக்யராஜ் இயக்கிய படங்களில் பல படங்கள் எனக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரே ஒரு படத்தை தானே குறிப்பிட சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை எனக்கு ரொம்பவும் பிடித்த படம். சார், சிவாஜி கணேசன் நடிச்ச மனிதனும் தெய்வம் ஆகலாம் அண்ட் ராஜராஜ சோழன் மாதிரியான திரைப்படங்கள் வெற்றி படமா அமைஞ்சுதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலம் சிவாஜி நடித்த ராஜராஜ சோழன் மனிதனும் மிருகமாகலாம் ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமையல. ஆச்சி மனோரமா ஏன் ஆன்மீகத்தை நாடலன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மனோரமா ஆன்மீகத்தை நாடவில்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அவர் இறப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து பல கோயிலுக்கு சென்று வந்தவர் தான் மனோரமா. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தை தவிர வேற எந்த திரைப்படத்திலேயாவது உலக நாயகன் கமல்ஹாசன் சார் கூட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்களான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. என்ன சாத்தூர் ரவிச்சந்திரன் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? பல வருடங்களுக்கு முன்னாலேயே கமல்ஹாசனோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 1985ஆம் ஆண்டில் வெளியான ஜப்பானில் கல்யாணம் படத்தில் அவரோடு சேர்ந்து நடித்திருக்கிறேன். அதுக்கு பின்னால் நான் இயக்கிய சூரசம்ஹாரம் படத்திலும் அவரோடு நடித்திருக்கிறேன். வசூல் ராஜா படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் படத்திலும் கமல்ஹாசனோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி அவ்வளவு மோசமா பேசினாங்க. ஆனா இப்போ அதே யூடியூப் சேனல் சிவகார்த்திகேயனை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க. இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து சாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற யூடியூப் சேனலுடைய மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்திலே சிவகார்த்திகேயனை மோசமாக பேசியவர்கள் இன்றைக்கு அவரை பாராட்டி பேசுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அமைந்திருக்கிறது என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் சங்கருடைய தயாரிப்பிலே சிம்புதேவன் இயக்கிய திரைப்படம் தான் வடிவேலு கதாநாயகன் நடித்த 23ஆம் புலிகேசி என்ற திரைப்படம். அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது என்பதும் அதைத் தொடர்ந்து அந்த படத்துடைய அடுத்த பாகத்தை எடுப்பதற்காக சிம்புதேவன் முயற்சி செய்தார் என்பதும் நீங்கள் அறிந்த விஷயம். சிம்புதேவனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சங்கர் முடிவு செய்த போது சிம்புதேவன் சங்கர்கிட்ட சொன்ன கதை இருக்க, அது 23ஆம் புலிகேசியினுடைய கதை இல்லை. அவர் ஒரு சீரியஸான கதையைத்தான் சங்கரிடம் முதல்ல சொன்னார். சிம்புதேவனுடைய நகைச்சுவை உணர்ச்சி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவருடைய கார்ட்டூன்லையும் நான் பார்த்து பலமுறை ரசித்திருக்கிறேன். அதனால் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு காமெடி கதையை தான் என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் என்று நான் சொன்னேன்.
முதல் படமே காமெடி படமாக யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சார், அதனால தான் சொல்லலை. ஆனால் நல்ல ஒரு காமெடி கதை என்கிட்ட இருக்குது என்றார் சிம்புதேவன். அதைத் தொடர்ந்து அவர் சொன்ன கதை தான் 23ஆம் புலிகேசி என்ற அந்த திரைப்படம். அந்த கதையை படித்த போது பலமுறை நான் மனம் விட்டு சிரித்தேன். தியேட்டர்லேயும் அதே ரிசல்ட் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது 1% கூட மிஸ் ஆகாமல் அப்படியே நடந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சங்கர். பார்த்திபன் என்ற நடிகருடைய வெற்றி டைரக்டர் பார்த்திபனை பாதிச்சிருக்கா? அவன் தான் சோறு போடுறான். ஆக்சுவலாக ரைட்டர் சுஜாதா வந்து எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து, ஆடுகளம் வந்து நான் பண்ண வேண்டியது. வெற்றிமாறன் வந்து என்கிட்ட வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில். அப்போ என்னுடைய பிளான் வந்து நானும் தனுஷும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மணிரத்னம் படத்தில் நடிச்சது எப்படி? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய படத்தை ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் எடுக்கக்கூடிய ஒரே டைரக்டர் மணிரத்னமாக தான் இருக்கும். இதை நான் யோசிச்சுட்டு போனது, பொன்னியின் செல்வன் எப்படி இப்போ மௌன ராகத்தில் வந்து உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் வேணும் அப்படின்னு எப்படி எடுப்பாரு. ஆமாம், பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.